ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்னைக்கு நம்ம வாழைப்பூவை சுத்தம் பண்ணி அதில் எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ரொம்ப ஈஸியாக எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ பொரியல் பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு எங்கள் வீட்டு தோட்டத்திலேயே உள்ள வாழைப்பூ தான் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதை இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வாழைப்பூவில் இருக்க இந்த தோல் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். இது அடுக்கடுக்காக இருக்கும், நம்ம ஒன் பை ஒன்னாக அதை ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். மேலே இருக்கிற தோலை ஒன்று ஒன்றா நம்ம நீக்கிட்டே இருக்கணும். இதுக்குள்ளே இருக்கிற அந்த வாழைப்பூவை தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். போக போக அது ரொம்ப டைட்டாக இருக்கும். அதை நீங்கள் கை விரல்களாலேயும் எடுக்கலாம், இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு கூட அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். வாழைப்பூ உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ நீங்கள் அப்போல்லாம் வாங்கி செய்துக்கோங்க. ஏன்னா அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த வாழைப்பூவை சமையலில் சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பூவை நம்ம கையில் க்ளீன் பண்ணும்போது கை கொஞ்சம் கருத்து போகும். அது ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. நான் எண்ணெய் தடவிக்கல, என் கையில் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நீங்கள் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ இந்த மாதிரி ஆகாது. இப்போ பாருங்கள், நான் எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணிட்டேன். கீழே இருக்கிறது குருத்து பகுதி தான். அதை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா பொரியலில் சேர்த்து சாப்பிட்லாம். அதை நம்ம கட் பண்ணி நீக்க வேண்டாம். இப்போ நம்ம அந்த பூவை எல்லாம் தனியாக எடுத்துடலாம். நீங்கள் அந்த தோலை நீக்கும் போதே கூட பூவை தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீக்கும் போது அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி நீக்கி எடுத்திருக்கேன். இப்போ வாழைப்பூவெல்லாம் தனியாக எடுத்தாச்சு, அந்த குருத்து பகுதியையும் தனியாக எடுத்தாச்சு. குருத்து பகுதிக்கு மேலே இருக்க தண்டை நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த வாழைப்பூவை நம்ம ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணணும். வாழைப்பூவை எடுத்து பார்த்தா அதில் இந்த மாதிரி ஒரு தடித்த தண்டு இருக்கும். அதை மட்டும் நம்ம நீக்கிடலாம். அதை சேர்த்தா நம்ம பொரியலில் துவர்ப்பும் கசப்பும் இருக்கும். அதனால் அதை நீக்கிடலாம். மாதிரி இதில் கண்ணாடி பேப்பர் மாதிரி ஒரு இது இருக்கும், அதையும் நம்ம நீக்கிடலாம். ஒவ்வொரு வாழைப்பூலையும் இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். அதை சேர்த்து நம்ம பொரியல் பண்ணனா அதில் துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் எல்லா வாழைப்பூலையும் அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த குருத்து பகுதியை மட்டும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். மீதி எல்லா வாழைப்பூலையும் அந்த தண்டு பகுதியையும் அந்த கண்ணாடி பேப்பர் மாதிரி இருக்கிறதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் கழுவி எடுத்தாச்சு. அடுத்து இதை கட் பண்ணி சேர்க்கறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியும் தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி எடுத்தால் நம்ம வாழைப்பூவை கட் பண்ணி சேர்க்கும்போது அது கருத்து போகாமல் இருக்கும். இப்போ நம்ம வாழைப்பூவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த குருத்து பகுதியையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதோட நிறம் கூட மாறலை. இப்போ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதற்காக ஒரு கடாயை எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடான அப்புறமா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம்,
ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவையும் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் 8 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடியும் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கிளறி எடுக்கணும். கிளறி எடுத்ததுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு வேக விடணும். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த வாழைப்பூல இருந்தே கொஞ்சம் தண்ணி வரும், அதனால தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ இதை மூடி போட்டு 3 நிமிஷம் வேக விடுங்க. வேக விட்டதுக்கு அப்புறமா எடுத்து திரும்பவும் ஒருக்க கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். கிளறி விட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதுக்கான மசாலா ரெடி பண்ணலாம். இதுக்காக 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் 1/2 கப் துருவிய தேங்காயும் எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் வேணுனாலும் அதை அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்க, வாழைப்பூ வந்து இப்போ நல்லா சாஃப்டாக வெந்து ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கூடவே நான் 3 பல் பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த தேங்காயெல்லாம் நல்லா வேகிறதுக்காக திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2 மினிட் நம்ம குக் பண்ணி எடுத்தால் நமக்கு சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடும். இது சாதம் கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும், தனியாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாழைப்பூ பொரியலை நீங்களும் செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.